முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. போலீஸ் ஆணைக்குழு புரியாத புதிர் அரசாங்கத்தை கண்டுகொள்ளவில்லை என ஜனாதிபதி அனுர ஹொரணையில் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிற தகவலாகவே இதனை நாங்கள் காண்கிறோம். அரசாங்கம் விடுக்கும் கோரிக்கைகளை தேசிய போலீஸ் ஆணைக்குழு கவனத்திற்கொள்ளாமை தனக்கு ஆச்சரியத்தை தருவதாக ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார். ஹொரணையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுர தனது தனிப்பட்ட தேவைக்கோ அல்லது தனிப்பட்ட வர்த்தகத்துக்கோ போலீஸ் ஆணைக்குழுவிடம் எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை எனவும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வுத்துறையின் விசாரணைகள் குறித்து அறிந்த 650 திறமையான அதிகாரிகள் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியாக பொறுப்பேற்ற பிறகு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரிகளை மீண்டும் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் ஆனால் போலீஸ் ஆணைக்குழு அதனை இழுத்தடிப்பதாகவும் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஹொரணையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களே நிறைவடைகின்றன. அவ்வாறெனில் நாங்கள் இன்னும் 5 வருடங்கள் நீண்ட பயணம் செல்ல வேண்டியிருப்பதாகவும் ஆனால் ஆட்சி ஏற்று இங்கு குறுகிய நாட்களில் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். கனவு காண்பதற்கு சகலருக்கும் உரிமை இருக்கிறது. எனவே கனவு கண்டு கொண்டு கனவுலகத்திலேயே அவர்களால் இருக்க முடியும் என்பதாகவும் அவர் கூறுவதோடு சேர்த்து சூழ்ச்சிகளால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் போன்று நாட்டில் இரத்த ஆற்றை பெருகச் செய்யும் சூழ்ச்சியினாலோ வெளிநாடுகளின் தலையீட்டினாலோ ஊடக பலத்தினாலோ இந்த அரசாங்கம் கட்டியெழுப்பப்படவில்லை. லட்சக்கணக்கான மக்களின் அச்சுறுத்தல் மற்றும் தலையீட்டினாலேயே அரசாங்கத்தை தோற்றுவித்திருக்கிறோம் என்பதாக அவர் கூறுகிறார். இலங்கையில் பழமையான இழிவான அரசியல் கலாச்சாரம் மீண்டும் தோற்றம் பெறாது. அந்த கலாச்சாரத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் அந்த மக்களிடம் செல்வதற்கு எதற்காக போலீஸ் பாதுகாப்பு? அதனால் மக்கள் பிரதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு அவசியமில்லை. இன்றைய அளவில் போலீஸ் திணைக்களத்தில் 21,000 போலீஸ் அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுகிறது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான போலீஸ் அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதற்கு யோசனை முன்வைப்போம். போலீஸ் அதிகாரிகளுக்கென பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் பெரும் எண்ணிக்கையிலானோர் அமைச்சர்களின் வீடுகளிலும் அமைச்சர்களின் பின்னாலுமேயே கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த முறையை மாற்றியமைத்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த கலாச்சாரத்தை இன்று மாற்றியமைத்திருக்கிறோம். அமைச்சர்களுக்கு வழங்கும் வீடுகளின் மின்கட்டணம் நீர்க்கட்டணம் என்பவற்றை அரசாங்கமே செலுத்தியது. லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்த நேர்ந்தது. அதனாலேயே அந்த கலாச்சாரத்தை மாற்றியமைத்திருக்கிறோம். குடும்பத்தை பின்னணியாக கொண்ட அரசு நிர்வாகத்தை முறியடித்திருக்கிறோம். இன்னும் மேலும் பல விடயங்களை மாற்றியமைக்க வேண்டியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் உணவு நேரத்தின் செலவுக்கு அமைய மேற்கொள்ளப்படும் செலவுக்கமைய அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று புதிய தீர்மானம் போன்ற சிறிய விடயங்களை கொண்டு வருவோம். அதேபோன்று புதிய சட்டத்தை உருவாக்கி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்வோம். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளுக்காக ஒருவருக்கு மாத்திரம் 70-80 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே பாதுகாப்பு அதிகாரிகளை 60 வரையில் குறைத்திருக்கிறோம். பொருளாதாரத்திலே ஸ்திரத்தன்மை ஏற்படுத்த சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும். வரலாற்று ரீதியில் நீண்ட காலம் இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்திருக்கிறோம். இந்தியாவை ஓரங்கட்டிவிட்டு அபிவிருத்தியை நோக்கி எம்மால் பயணிக்க முடியாது. அதன் காரணமாகவே முதலாவது இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டோம். அதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்து ஆலோசித்தோம். பல்வேறு இணக்கப்பாடுகளையும் மேற்கொண்டோம். சகல விடயங்களையும் மக்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் திருடர்களுக்கு எதிராக எவ்வித நடைமுறையும் இல்லையா என்று வினவுகிறார்கள். காதை பிடித்து சிறையில் அடைக்க முடியும் என்றால் அநேக மாணவர்களின் நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள். இருந்தபோதும் அவ்வாறு அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாது. முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் இருக்கிறது, போலீஸ் திணைக்களம் இருக்கிறது, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக நியமனம் பெற்ற போது 600 குற்றப்புலனாய்வு அதிகாரிகளை ஒரே நேரத்தில் நீக்கினார்கள். பழைய விசாரணைகள் விடயங்களை அறிந்து வைத்திருந்த அதிகாரிகள் இல்லாமல் போனார்கள். அதன் காரணமாக பழைய விசாரணைகள் தொடர்பில் அறிந்து வைத்துள்ள அனுபவம் கொண்ட அதிகாரிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நியமிக்க கடந்த 2 மாதங்கள் தேவைப்பட்டன. அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நேற்றைய கடிதத்துக்கு இன்றைய நியமனங்களை வழங்க முடியாது. அதற்கு சுயாதீன போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதி அவசியம். அவர்கள் சற்று தயக்கம் காட்டுவார்கள். இன்னும் போலீஸ் ஆணைக்குழு தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் யாரையும் பாதுகாப்பதற்காகவும் சட்டத்தை மீறுவதற்காகவும் இடமாற்றங்களுக்காகவும் போலீஸ் ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரவில்லை. போலீசாரின் சாதாரண நடவடிக்கைகளுக்கான மாற்றங்களை வழங்குமாறே போலீஸ் திணைக்களத்திடம் அனுமதி கோரியிருக்கிறோம். சில வேளைகளில் அவர்கள் அதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். அதனால் நானும் ஆணைக்குழு தொடர்பில் தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் குற்றப்புலனாய்வு திணைக்கள நியமனங்களுக்கு காலம் தேவைப்பட்டது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு பணிப்பாளர் நியமனத்தை நியமிக்க வேண்டியிருக்கிறது. அந்த நியமனத்துக்கான பணிகளையும் நிறைவு செய்திருக்கிறோம். சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுக்கிறது. இந்த விடயங்களை முறையாக முன்னெடுக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.